தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிகச்சிறந்த பலசாலி ஒரு சாதாரண புறஜாதி பெண்ணின் பாவ சூழ்ச்சியில் சிக்கி தேவ மகிமை இழந்து மீண்டும் இரக்கம் பெற்றான். யார் இந்த மனிதன்? இவனுடைய பலம் என்ன என்பதை பார்க்க உங்களை அழைத்து செல்கிறேன். என்னுடன் வாருங்கள். பயப்படாதே மகளே, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. இந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான். தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. இந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் வரைக்கும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார். என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்துல வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக. இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார். இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார். இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீர்தானா? நான் தான். சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், அந்த ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருக்கிறவள். நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நான் திம்னாத்துக்கு போயிருந்தேன். அங்கே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தியை பார்த்தேன். அவளே என் மனதில் நிறைந்திருக்கிறாள். அவளை எனக்கு கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன். மகனே, உன் இனத்தாரிலே, உன் மக்களிடத்திலே தேவனுக்கு புறம்பாக இல்லாத ஒருத்தி இல்லையா? தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவனே, அவளே என் கண்களுக்கு பிரியமாயிருக்கிறாள். அப்பா, இதை ஆண்டவர் ஒருவேளை தன் சித்தத்துக்காக நடத்துகிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, திம்னாத்துக்கு போகலாம், வாருங்கள். ஏதோ ஒரு கொடிய மிருகம் வருவது போல தெரிகிறது.
அம்மா, வழியிலே தேன் கிடைச்சது. இதை சுவையுங்கள். இந்த தேன் வனாந்தரத்தில் எங்கே கிடைச்சது மகனே? கர்த்தர் கொடுத்தாரப்பா. இந்த பூமி நமக்கு தெரியாதது. இங்கு ஒவ்வொரு முகமும் அந்நியமாய் தெரிகிறது. அவள்தான் நான் திம்னாத்தில் கண்டவள். என் இதயம் அவளிடத்தில் அமைதி காண்கிறது. இஸ்ரவேல் வீரா, இன்று நம் விருந்தில் நீயும் நகைச்சுவையோடு எனது வலிமை பற்றி பலர் சொல்கிறார்கள் லாரா. ஆனால் உன் அறிவு எவ்வளவு? நான் உங்களுக்கு ஒரு குதிரை சொல்கிறேன். அதை 7 நாளில் தீர்த்தால் 30 வஸ்திரங்களையும் 30 ஆடைகளையும் உங்களுக்கு அளிப்பேன். உன் குதிரை சொல், நாங்கள் அதை தீர்ப்போம். சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. 3 நாளாகியும் அவர்கள் விடை காணவில்லை. சிம்சோனின் புதிர் மனித அறிவால் அறிய முடியாதது. உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு. விட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்குள்ளவை பறித்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள்? என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே. நீ என்னை காதலிக்கிறாய் என்றாய். நீ என்னை நேசிப்பதாக சொன்னாய். ஆனால் 7 நாளாகவும் எனக்கு உன் புதிரை சொல்லவில்லை. என்னிடம் அன்பே இல்லையா உனக்குள்? நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை ஏன் மறைக்கிறீர்கள்? என் தாய் தகப்பனுக்கும் அதை நான் சொல்லவில்லை. உனக்கு அதை எப்படி சொல்வேன்? சிம்சோன், சிம்சோன் அந்த பெண் மீதுள்ள அன்பினால் விடுகதையின் பதிலை அவளிடம் சொன்னான். பார்க்கிலும் மதுரமானது என்ன? சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன? மன்னித்து விடு. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. அவன் அஸ்கலோனுக்கு போய் கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். என் மனைவியை பார்க்க வந்தேன். அவளிடம் சமாதானம் பேச விரும்புகிறேன். சிம்சோனே, அவள் இனி உன்னுடையள் அல்ல. அவளை உன் நண்பனுக்கு கொடுத்து விட்டேன். நீ திரும்பி வரமாட்டாய் என்று நினைத்தேன். அவள் இனி என் மனைவி இல்லை என்கிறாயா? அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள். அவர்கள் சமாதானத்தை கெடுத்தார்கள். ஆகையால் நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்ததாலும் என் மேல் குற்றமில்லை. இது கோபம் அல்ல, இது நீதியின் தீ. நீதி நெருப்பை போல பரவட்டும். அவர்களின் பொய்கள் அறுவடையாகும். யார் இது செய்தது? எங்கள் வயல்கள் எரிந்து விட்டன. அது சிம்சோன் தான், திம்னாத்தானுடைய மருமகன். அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான். சிம்சோன் இல்லை, எங்களை விட்டு விட்டுங்கள். சிம்சோன் தான் செய்தான். அவனுக்கு பதிலடி இதுதான். நீ இதை செய்ததால் நான் உங்களை பழிவாங்கும் வரை நான் ஓய மாட்டேன். சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணினேன். யூதாவின் நிலம் நடுங்கியது. புறநாட்டின் படைகள் அங்கு பாளையம் இறங்கின. அவர்கள் வந்தது சிம்சோனுக்காக. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது ஏன்? எங்கள் நிலத்தில் பாளையம் இறங்குவதற்கு காரணம் என்ன? சாம்சன் எங்களுக்கு என்ன செய்தானோ அதையே அவனுக்கு செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவனை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். பிறகு நாங்கள் உங்களை தொடமாட்டோம். பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கையில் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் சிம்சோனே? அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன். உன்னை கட்டி பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். நீங்களே என் மேல் விழுவதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள். உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே, அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம். அப்படியே இருங்கள். தேவனுடைய நேரம் வரும். கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்குகிறது.
அவர்கள் ஆயுதங்களோடு வருகின்றனர். ஆனால் கர்த்தர் எனக்கு தந்த ஆயுதம் இதுவான். கர்த்தர் என் கையிலே வல்லமையை கொடுத்தார். கழுதையின் தாடை எழுப்பினார்கள், குவியல் குவியலாக கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எழுப்பினால் கொன்றேன். இப்பொழுது நான் தாகத்தினால் செத்துப் போக வேண்டுமோ, அல்லது விருத்த சேதனம் இல்லாதவர்களின் கையிலே விழ வேண்டுமோ? அவன் தூங்குற அதிகாலையில் அவன் மீண்டும் எழமாட்டான். தெலீலாளே, நீ சிம்சோனை நயம் பண்ணி அவனுடைய வலிமையின் ரகசியத்தை அறிந்து கொள். நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவோம். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். அவனுடைய ரகசியம், நீ என்னை நேசிக்கிறாய் என சொன்னாய் சிம்சோனே. சாம்சன், உங்கள் பெரிய பலத்தின் ரகசியம் என்ன? உங்களை எப்படி கட்டி போட்டு பணிய வைக்க முடியும்? பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் போதும். நான் பலவீனமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன். சாம்சன், பெலிஸ்தியர் உன்மேல் வருகிறார்கள். இதோ என்ன பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்போதும் சொல்லுகிறேன். உன்னை எதனாலே கட்டலாம்? இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சயமாகி மற்ற மனுஷனை போலாவேன். சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். சொல் சிம்சோனே, உன் இருதயம் என்னோடு இல்லையா? நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஆனால் நீ எனக்கு உண்மை சொல்லவில்லை. இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும். நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும். அப்படியே அவள் செய்து சிம்சோனின் தலைமுடியை ஆணியடித்து மாட்டினாள். சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்ல வேண்டும். தவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போய்விடும். போதுதான் அவன் தன் ரகசியங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டான். ஓ, பெலிஸ்திய பிரபுக்களிடம் சொல், இந்த ஒரு முறை வாருங்கள். செல். தூங்கு. என் வீரனே. சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். நான் எப்போதும் போல் உதறி போட்டு. இப்ப நீ எங்க கையில் தான் இருக்க சிம்சோனே. எங்கள் எதிரி இப்போது வீழ்ந்தான். உன் கடவுள் உன்னை கைவிட்டு விட்டார். பலமற்றவனே. கர்த்தாவே,
நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் தாகோர் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். அவனை கொண்டு வாருங்கள். இங்கே நில். என்னை ஒருமுறை மாத்திரம் நினைத்தருளும். கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும். ஐயோ, காப்பாற்றுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிகச்சிறந்த பலசாலி ஒரு சாதாரண புறஜாதி பெண்ணின் பாவ சூழ்ச்சியில் சிக்கி தேவ மகிமை இழந்து மீண்டும் இரக்கம் பெற்றான். யார் இந்த மனிதன்? இவனுடைய பலம் என்ன என்பதை பார்க்க உங்களை அழைத்து செல்கிறேன். என்னுடன் வாருங்கள். பயப்படாதே மகளே, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. இந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான். தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் வரைக்கும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார். என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்துல வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக. இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார். இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார். இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீர்தானா? நான் தான். சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், அந்த ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருக்கிறவள். நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நான் திம்னாத்துக்கு போயிருந்தேன். அங்கே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தியை பார்த்தேன். அவளே என் மனதில் நிறைந்திருக்கிறாள். அவளை எனக்கு கொள்ளுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன். மகனே, உன் இனத்தாரிலே, உன் மக்களிடத்திலே தேவனுக்கு புறம்பாக இல்லாத ஒருத்தி இல்லையா? தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவனே, அவளே என் கண்களுக்கு பிரியமாயிருக்கிறாள் அப்பா. இதை ஆண்டவர் ஒருவேளை தன் சித்தத்துக்காக நடத்துகிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, திம்னாத்துக்கு போகலாம், வாருங்கள். அம்மா,
ஏதோ ஒரு கொடிய மிருகம் வருவது போல தெரிகிறது. அம்மா, வழியிலே தேன் கிடைச்சது. இதை சுவையுங்கள். இந்த தேன் வனாந்தரத்தில் எங்கே கிடைச்சது மகனே? கர்த்தர் கொடுத்தாரப்பா. இந்த பூமி நமக்கு தெரியாதது. இங்கு ஒவ்வொரு முகமும் அந்நியமாய் தெரிகிறது. நான் திம்னாத்தில் கண்டவள். என் இதயம் அவளிடத்தில் அமைதி காண்கிறது. இஸ்ரவேல் வீரா, இன்று நம் விருந்தில் நீயும் நகைச்சுவையோடு எனது வலிமை பற்றி பலர் சொல்கிறார்கள் லாரா. ஆனால் உன் அறிவு எவ்வளவு? நான் உங்களுக்கு ஒரு புதிரை சொல்கிறேன். அதை 7 நாளில் தீர்த்தால் 30 வஸ்திரங்களையும் 30 ஆடைகளையும் உங்களுக்கு அளிப்பேன். உன் புதிரை சொல், நாங்கள் அதை தீர்ப்போம். சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. 3 நாளாகியும் அவர்கள் விடை காணவில்லை. சிம்சோனின் புதிர் மனித அறிவால் அறிய முடியாதது. உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு. விட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்குள்ளவை பறித்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள்? என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே. நீ என்னை காதலிக்கிறாய் என்றாய். நீ என்னை நேசிப்பதாக சொன்னாய், ஆனால் 7 நாளாகவும் எனக்கு உன் புதிரை சொல்லவில்லை. என்னிடம் அன்பே இல்லையா உனக்குள்? நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை ஏன் மறைக்கிறீர்கள்? என் தாய் தகப்பனுக்கும் அதை நான் சொல்லவில்லை. உனக்கு அதை எப்படி சொல்வேன்? சிம்சோன், சிம்சோன் அந்த பெண் மீதுள்ள அன்பினால் விடுகதையின் பதிலை அவளிடம் சொன்னான். பார்க்கிலும் மதுரமானது என்ன? சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன? மன்னித்து விடு. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது. அவன் அஸ்கலோனுக்கு போய் கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். என் மனைவியை பார்க்க வந்தேன். அவளிடம் சமாதானம் பேச விரும்புகிறேன். சிம்சோனே, அவள் இனி உன்னுடையள் அல்ல. அவளை உன் நண்பனுக்கு கொடுத்து விட்டேன். நீ திரும்பி வரமாட்டாய் என்று நினைத்தேன். அவள் இனி என் மனைவி இல்லை என்கிறாயா? அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள். அவர்கள் சமாதானத்தை கெடுத்தார்கள். ஆகையால் நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்ததாலும் என் மேல் குற்றமில்லை. இது கோபம் அல்ல, இது நீதியின் தீ. நீதி நெருப்பை போல பரவட்டும். அவர்களின் பொய்கள் அறுவடையாகும். யார் இது செய்தது? எங்கள் வயல்கள் எரிந்து விட்டன. அது சிம்சோன் தான், திம்னாத்தானுடைய மருமகன். அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான். சிம்சோன், இல்லை, எங்களை விட்டு விட்டுங்கள். சிம்சோன் தான் செய்தான். அவனுக்கு பதிலடி இதுதான். நீ இதை செய்ததால்
நான் உங்களை பழிவாங்கும் வரை நான் ஓய மாட்டேன். சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணினேன். யூதாவின் நிலம் நடுங்கியது. புறநாட்டின் படைகள் அங்கு பாளையம் இறங்கின. அவர்கள் வந்தது சிம்சோனுக்காக. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது ஏன்? எங்கள் நிலத்தில் பாளையம் இறங்குவதற்கு காரணம் என்ன? சாம்சன் எங்களுக்கு என்ன செய்தானோ அதையே அவனுக்கு செய்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவனை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். பிறகு நாங்கள் உங்களை தொடமாட்டோம். பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கையில் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் சிம்சோனே? அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன். உன்னை கட்டி பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். நீங்களே என் மேல் விழுவதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள். உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே, அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம். அப்படியே இருங்கள். தேவனுடைய நேரம் வரும். கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்குகிறது. அவர்கள் ஆயுதங்களோடு வருகின்றனர். ஆனால் கர்த்தர் எனக்கு தந்த ஆயுதம் இதுவான். கர்த்தர் என் கையிலே வல்லமையை கொடுத்தார். கழுதையின் தாடை எலும்பினார்கள். குவியல் குவியலாக கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் கொன்றேன். இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து போக வேண்டுமோ, அல்லது விருத்த சேதனம் இல்லாதவர்களின் கையிலே விழ வேண்டுமோ? அவன் தூங்குற அதிகாலையில் அவன் மீண்டும் எழமாட்டான். தெலீலாளே, நீ சிம்சோனை நயம் பண்ணி அவனுடைய வலிமையின் ரகசியத்தை அறிந்து கொள். நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவோம். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். அவனுடைய ரகசியம். நீ என்னை நேசிக்கிறாய் என சொன்னாய் சிம்சோனே. சாம்சன், உங்கள் பெரிய பலத்தின் ரகசியம் என்ன? உங்களை எப்படி கட்டி போட்டு பணிய வைக்க முடியும்? பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் போதும். நான் பலவீனமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன். சாம்சன், பெலிஸ்தியர் உன்மேல் வருகிறார்கள். இதோ என்ன பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்போதும் சொல்லுகிறேன். உன்னை எதனாலே கட்டலாம்? இதுவரைக்கும் ஒரு வேளைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலச்சயமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன். சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். சொல் சிம்சோனே, உன் இருதயம் என்னோடு இல்லையா? நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஆனால் நீ எனக்கு உண்மை சொல்லவில்லை. இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும். நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும். அப்படியே அவள் செய்து சிம்சோனின் தலைமுடியை ஆணியடித்து மாட்டினாள். சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்ல வேண்டும். தவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை.
நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போய்விடும். போதுதான் அவன் தன் ரகசியங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டான். ஓ, பெலிஸ்திய பிரபுக்களிடம் சொல். இந்த ஒரு முறை வாருங்கள். செல். தூங்கு. என் வீரனே. சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். நான் எப்போதும் போல் உதறி போட்டு. இப்ப நீ எங்க கையில் தான் இருக்க சிம்சோனே. எங்கள் எதிரி இப்போது வீழ்ந்தான். உன் கடவுள் உன்னை கைவிட்டு விட்டார். பலமற்றவனே. கர்த்தாவே, நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் தாகோர் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். அவனை கொண்டு வாருங்கள். இங்கே நில். என்னை ஒரு முறை மாத்திரம் நினைத்தருளும். கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும். ஐயோ, காப்பாற்றுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.